மலேசியா டிஷ் மீகம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போமா. நான் இதுக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைனா 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நம்ம சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். நான் வந்து மீகம் பேக்கெட் எடுத்திருக்கேன், அதாவது ரைஸ் நூடுல்ஸு. இதையும் நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ ஊறின வரமிளகா, ஒரு பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து நம்ம ஃபைனாக வந்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். நல்லா ஃபைனாக இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ ரைஸ் நூடுல்ஸும் நல்லா ஊறிட்டுருக்கும், அதையும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நசுக்கின பூண்டு, ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது புக்சாய் கீரையோட ஸ்டெம்மு, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரைஸ் நூடுல்ஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுப்போம். அதாவது நூடுல்ஸ் எல்லாமே அந்த கிரேவியோடு சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுக்கணும். ஃபைனலாக நாம் ஸ்ப்ரவுட்டு, அந்த புக்சாய் கீரையோட லீஃபை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக நான் வந்து தோஃபு வந்து தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரைடு தோஃபு இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது அப்போ சேர்த்துக்கலாம். மலேசியா டிஷ் மீஹூ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.